ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதிக அளவில் சத்துக்கள் நிறைந்த சீம்பாலை வச்சு இன்ஸ்டண்ட்டாக பால்கோவா அப்படி இல்லைன்னா கடும்பு எப்படி வேணுமாலும் சொல்லலாம். ஸோ அந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீம்பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். சீம்பால் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குங்க. சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சீம்பாலுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு 3 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீம்பாலில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கண்டிப்பாக சீம்பால் கிடைக்கும் போதெல்லாம் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். நான் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் தவா அப்படிங்கிறனால கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். நீங்கள் வேறு அடி பிடிக்கிற மாதிரியான பாத்திரம்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா பாருங்கள் முத்து முத்தாக திரண்டு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பால்கோவா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக சீம்பால் கிடைக்கும்போது ஒரு முறையாவது இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.